உலகத்திற்கே போதைப் பொருள் கடத்தல் மையமாக இருப்பது குஜராத் தான் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். 27,000 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரியது. இதுவரை ஒத்தை பைசா கொடுக்காத மோடி தமிழ்நாட்டிற்கு வாக்கு சேகரிக்க வருகிறார், பிரச்சாரம் செய்ய வருகிறார். வடநாட்டு மக்களை ஏமாத்துவது போல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாம் என்று வந்திருக்கிறார். ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள். அவருக்கு மிகப்பெரிய தீர்ப்பை தேர்தலில் கொடுக்க இருக்கிறார்கள். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே போதை பொருள் கடத்தல் மையமாக இருப்பது குஜராத். இது யாருடைய தவறு? யார் இதை அனுமதிக்கிறார்கள்? பாஜகவை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் இதை பின்புலமாக இருக்கிறார்கள்? எந்தெந்த துறைமுகங்களில இந்த வணிகம் நடைபெறுகிறது என்பதை மோடி தான் இன்று வருகிறார், சென்னையில் அவர் சொல்லட்டும். எங்களுடைய உறவு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மிகவும் நம்பிக்கையான உறவாக இருக்கிறது. எங்களை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் குறைத்து மதிப்பிட மாட்டார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.